வணக்கம். நான் உங்கள் தமிழ் வெறியன் வருண் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே நம்மளுக்காக தொண்டை வந்து பல ஆண்டுகளாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டோட துணையோட மக்கள் குடிச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக பார்த்து பிராண்டிங் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்மக்கிட்ட வந்து அவங்க விட்டுட்டே இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ நான் இன்றைக்கி இந்த ப்ராடக்டை மதிப்பீடு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தமிழ் அப்படின்னா உயிர். தமிழ் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை, தமிழ் மட்டும்தான் என்னை பிழைக்க வச்சுட்ருக்கு. தமிழ் அப்படியே அதுங்க செல்ஃபத்தில் எழுதிட்டா கூட போயிட்டு நக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு தமிழ் மேலே ஒரு பிரியம் அப்படிங்கிறனால இன்றைக்கி தமிழ் குடிக்கான ஒரு குடியை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வந்து விட்டான் வீரன். டாஸ்மாகில் போய்ட்டு சைட் டிஷ் ரிவ்யூலாம் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒழுங்காக தானே வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. சமூக அக்கறையுள்ள காணொலிகள்லாம் வந்து பதிவிட்டுருக்கீங்களே, ஏன் நம்ம வந்து குடியை பற்றி பேசணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடுறது எனக்கு நல்லா கேட்குது. இந்த பெருமையான தருணத்தில் யாருமே இந்த காணொலியை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி பேசி முதல் தமிழ் குடிமகனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குள்ளாகணுன்றதுனால தான் இந்த காணொலியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேலை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம ஊரில் எத்தனையோ விதமான சரக்குகள் வந்திருக்கு. அந்த சரக்கோட பேரெல்லாம் வந்து பாருங்களேன். ஓல்டு மாங்க், ராயல் சேலஞ்ச், மானிட்டர், மேன்ஷன் ஹவுஸ். ஏன் வாங்கி குடிக்கிறவன் தமிழன், காசு கொடுக்குறவன் தமிழன், அப்போ அதில் வந்து ஆங்கிலத்தை ஏன் வந்து இவ்வளோ நாள் பதிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பல நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவும் யோசிச்சிருக்கேன், வேறு மாதிரியும் உட்காந்து யோசிச்சிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிறதோட நின்றக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சரக்கு பாட்டில்லையும் அதுவும் இந்த பிராந்தி பாட்டிலில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் பேர் தாங்கிய ஒரு சரக்காக வந்திருக்கிறது தான் வீரன். நீங்கள் மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மாவீரனில் மேலேருந்து வாய்ஸ் வரும், அவன் வந்து மாவீரனாக ஆவான். ஆனால் இந்த வீரன் உள்ளே போனான் அப்படின்னா உள்ளேருந்தே ஒரு வாய்ஸ் வந்து உங்களை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது வழி நடத்தும் அப்படிங்கிறது இதில் இருக்கிற ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் வீரன் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் தமிழ் வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு மொழி. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, அதில் எவ்வளோ பெயர்கள் இருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து வீரன் வச்சாங்க அப்படின்னு நானும் யோசிச்சேங்க. நம்மளோட கேமராமேன் கூட சொன்னார், அண்ணா அன்பு அப்படின்னு வச்சுருக்கலாமே, ரொம்ப அன்பாக இருக்குமே அப்படின்னு. ஒரு அன்புன்னு போட்ட சரக்கை குடிச்சிட்டு அன்பை எப்படிங்க செலுத்த முடியும்? ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வீரத்தை வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியது அப்படிங்கிறதுனால ரொம்ப யோசித்து தமிழக அரசாங்கத்தோட துணையோட இந்த பாட்டிலுக்கு வீரன் அப்படின்னு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போது எல்லாருக்குமே உள்ள ஒரு வீரன் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. கோழைகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் போய் இதை குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க வீரம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுனால வீரன்னு வச்சுருக்காங்க. ஏற்கனவே சரக்கடிச்சா நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு உசிப்பேத்து விடமாகவே அவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரன் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை உள்ளே போட்டுட்டு உங்களோட வீரத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுங்க அப்படிங்கிறதுனால எவ்வளோ சரக்குகள் ஆங்கில பெயர் தாங்கி வந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரன் அப்படிங்கிற சரக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல் பெருமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துருந்தால் நடுவிலே வந்து பிடிச்சிருவாங்க. ஃபாரின்லேருந்து நம்ம அங்கிள்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வந்தால் சரக்கு வாங்கி வாமச்சான் அப்படின்னு வந்து கேட்போம். ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சரக்கை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு பெருமைக்குரிய சரக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வீரன் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ் சொந்தங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈழத்தில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, ஏன் கனடாவில் கூட இருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சரக்கை பெருமையாக வாங்கிட்டு போய் அங்கே எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா நாங்களோட தமிழ் மொழியை தாங்கி இருக்க முதல் சரக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த சரக்கையே வந்து சாரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் ஆங்கில பெயர்கள் கொண்ட எவ்வளோ சரக்குகள் இருக்கு இல்லையா? இந்த வீரன் அப்படிங்கிற முதல் சரக்கு வந்தது மூலியமாக ஓல்ட் மங்க் அப்படிங்கிறது பழைய சித்தர் இல்லை பழைய புத்தர் அப்படின்னு மாற்றப்படலாம். ராயல் சேலஞ்ச் அப்படிங்கிறது ராஜ சவால் அப்படின்னு மாற்றப்படலாம். மானிட்டர் அப்படிங்கிறது திரை அப்படின்னு மாற்றப்படலாம். மேன்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறது மாளிகை வீடு அப்படின்னு மாற்றப்படலாம். இந்த மாதிரி சொல்லிட்டே வந்து போகலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சரக்குலாம் தெரியும் அப்படின்னா அதை என்ன மாதிரி தமிழாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃப்கோர்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீரன் பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூவை இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பெருமையாக இருக்குது. ஆஸ்கர் அவார்ட் மாதிரி பிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இந்த வீரன் சரக்கோட பிராண்டிங் வந்து பாருங்கள். அந்த வீரன் அந்த ஃபாண்ட்டு தாங்க இதில் வந்து பேசும். நான் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறேன், இருந்தாலும் அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் உங்களோட கண் பார்வைக்கு ஷார்ட்ஸ்லாம் வைக்கப்படும். ஸோ இந்த வீரன் அப்படிங்கிறதே லிட்ரலி சான்ஸே இல்லை. இது வந்து நம்ம சினிமா போஸ்டர் மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா ஏனோ தானோ அப்படின்னு பண்ணாமல் ஒரு தமிழ் ஃபாண்ட்டை வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டோட நிற்கல, கீழே வந்து ஆங்கிலத்துலேயும் வீரன்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் பேர் பலகைகள் மேலே இருக்கணும், கீழே ஆங்கிலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா
இந்த பாட்டில் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ரெட் அண்ட் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. என் கீழே வீரன் போட்டு ஸ்டார் ஸ்டார் ஸ்டார், நிஜமாவே சொல்கிறேன், யாரோ ஒரு சினிமா போஸ்டர் பண்ணுறவங்களை கூப்பிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஹலோ கைஸ், உங்கள் ஏச்சியை வச்சு தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா? மொக்கப்படத்தெல்லாம் பார்த்து முட்டு கொடுக்காம உங்களுக்கு பிடிக்காத மொக்கப்படங்களை பார்த்து தூ அப்படின்னு எச்சியை துப்புனீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றலாம். கெட்ட படங்களை பார்த்து துப்புங்கள் எச்சி, தமிழ் சினிமாவை காப்பாற்றும் மச்சி. ஒரு ப்ராடக்ட்டை எப்படி வந்து பிளேஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து தமிழ் இனத்து மேலே இருக்கிற ஒரு வெறியோட ஒரு பற்றோட வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெனக்கெடுதல் இதில் வந்து தெரியறதா நான் வந்து பார்க்குறேன். சரி, இப்போ இதோட ரேட்டை வந்து பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 140 rupees அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற விலையோட அதிகமாக வாங்கி குடித்தா ஒரு காண்டோட ஃபஸ்ட் ரவுண்டை போட்டிங்க அப்படின்னா டப்புன்னு ஏறும். அப்படிங்கிறனால எல்லா ஒயின் ஷாப்லேயும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா 140 ரூபா தானே அப்படின்னு கேட்டால் இல்லைண்ணா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லி 150 ரூபாய்க்கு இந்த சரக்கை உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை எங்கே செய்கிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறனால படித்து பார்க்குறப்போ பூந்தமல்லியில் இருக்கிற, அதாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பூந்தமல்லியில் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் வேறு என்னெல்லாம் போட்டிருக்காங்க, ஃபார் சேல் இன் தமிழ்நாடு ஒன்லி தான். ஸோ இதை நீங்கள் வந்து தமிழ்நாட்டை தாண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அப்படிலாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை, உங்களோட ஓன் ரிஸ்க்லே. அதை ஆந்திராவிலேருந்து கஞ்சா கடத்தின்னு வருவாங்களே அந்த மாதிரி இந்த சரக்கை நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் வெளிநாட்டு சொந்தங்களுக்கு, வெளி ஸ்டேட் சொந்தங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் போட்டிருக்கு, கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ரொம்ப குட்டியாக போட்டிருக்கு. எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லையே, இது போட்டிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, அதை தயாரித்த நிறுவனத்துக்கே அதை வந்து போடுறதுக்கு ஒரு இஷ்டமே இல்லாமல் தான் இருக்கும். அப்புறம் எப்படி சேல்ஸ் ஆகும் பெருசாக போட்டால்? அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்பைரி டேட்லாம் கூட போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பைரி ஆகிடக்கூடாது சீக்கிரமாக, அப்போ தான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சாவுங்கப்பா அப்படிங்கிறதுனால எக்ஸ்பைரி டேட்டும் கீழே வந்து போட்டிருக்காங்க. QR கோட் இதெல்லாம் எல்லா சரக்குலுமே இருக்கிறது தான். இருந்தாலும் தமிழ் பேரை தாங்கி பெருமையுடன் நிற்கிறான் இந்த வீரன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது நம்ம ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் முதல் முறையாக வந்து, அதாவது ஒரு மொழியை தாங்கின சரக்கு வந்து நம்ம தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஆனால் ஒருவேளை நான் தப்பாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். கேரளாவில் வந்து சேட்டன்குடி அப்படின்னு ஏதாவது சரக்கு வந்திருக்கலாம், இல்லை ஆந்திராவில் வந்து வீரலு அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, கன்னடா குடிடா அப்படின்னு ஏதாவது சரக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, பஜன்லால் பிராந்தி அப்படின்னு நார்த் இந்தியாவில் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. அப்படி எனக்கு தெரியாத தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தமிழ் பெயரை தாங்கிய முதல் தமிழ் குடி சரக்கு நான் தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன்ற பெருமை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மொழியிலே ஒரு சரக்கு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையானு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆவலாக இருக்குது. பொதுவாக எப்போவுமே நம்மளுக்கு பாண்டிச்சேரியை பார்த்து ஒரு பொறாமை இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அயல்நாட்டு சரக்குகள் கிடைக்கும், எடுத்துகிட்டு வர முடியாது, ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைப்போம்ல, அதே மாதிரி பாண்டிச்சேரி சீக்கிரமாக, வெகு சீக்கிரமாகவே தமிழ்நாட்டின் இந்த வீரனை பார்த்து பொறாமப்பட்டு தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து ரைட்ஸ் வாங்கி அவங்களோட யூனியன் பிரதேசத்தில் விற்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. அண்ட் இது என்ன மாதிரியான ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் லைக் வாங்குறாங்க, நான் பார்த்ததுனால வந்து சொல்கிறேன். அப்புறம் பாமர மக்கள், சரக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வாங்கி குடிக்க முடியாத தமிழ் குடிகள், அவங்க எல்லாருக்குமே தான் இந்த ப்ராடக்ட் போய் சேரும். ஆனால் இந்த இன்பம் அப்படிங்கிறது அந்த ஒரு செக்டாரை மட்டுமே வந்து தேங்கிடக்கூடாது. எல்லா விதமான படிநிலையில் உள்ள மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வாங்கி குடிப்பாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா செக்டாரில் இருக்க எல்லா கிளாஸ் ஆஃப் லைஃப்லையும் தமிழ் உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இருக்குங்க. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மாக் ஆரம்பித்தார். அதற்கப்புறம் அந்த நிறுவனத்தோட நல்லா வளர்த்து உலக தரத்துக்கு கொண்டு போனவங்க நம்ம திமுக தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இந்த சரக்கை வந்து வீரன் அப்படிங்கிற பேரோட இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக முதல்வருக்கு நன்றி. ஸோ பொதுவாக அந்த ரேட்டை பற்றின ஒரு அப்ரிஷியேஷன் நான் வந்து சொல்லியே ஆகணும். இப்போது ஒரு 300 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா ஒரு 250 ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா மீதி அதை வச்சு என்ன சைட் டிஷ் வாங்க முடியும்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா அன்றாடங்காட்சிகளாக இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபா கொடுத்து இந்த சரக்கு வாங்கிட்டாங்கன்னா மீதி இருக்க 150 ரூபாவில் பிரியாணியோ இல்லை மிச்சரோ இல்லை கிளாஸு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பெப்சியோ கோகோ எதை வேணால் ஊற்றி குடிக்கிறதுக்கு நம்ம தமிழ் குடிகளுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால தான் வந்து இந்த ரேட்டை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை அன்பாக்சிங் பண்ணாமலே இருக்கீங்களே. பொதுவாக யூடியூபர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா? நிறைய பேர் பேரா கூட தான் வந்து ரிவ்யூஸு ரியாக்ஷன்லாம் பண்ணுறாங்க. இதை கூட உட்காந்து குடிக்க ஒரு தோழி இல்லையே அப்படிங்கிற கஷ்டம் இருந்தாலும் தமிழ் உணர்வுக்காக நான் தனியாக வந்து இதை பற்றி உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த சரக்கை வந்து நான் ஊற்றி குடிச்சு எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி டேஸ்ட்டு போதை அப்படிலாம் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்து நேரம் நான் குடிச்சிட்டு போதை ஏறுற வரைக்கும் அப்படியே ஏறிட்டு அப்புறம் தான் அந்த ரிவ்யூ உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும். ஆனால் இதை நம்ம எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ ஓப்பன் பண்ணுறப்போ ஈஸியாக திரும்ப முடியுதா அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வழக்கம் போல் சுற்றிக்கிச்சு. ஸோ
பாட்டிலோட மூடியோட தரம் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது குடிச்சு காமிச்சா வந்து மற்றவங்கள வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லவனா நடிக்கிறியா அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு சமூக அக்கறை இருக்குது அப்படிங்கிறனால குடிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. வேறு எப்படிங்க ட்ரெஸ் பண்ணுறது? ஏதாவது பூச்சி மேலே ஊற்றி பார்த்தா உடனே சாவுதா அப்படின்னு பார்த்தா அது உயிரை கொள்ளுதல் ஆகுது இல்லையா? அதனால் அதையும் நான் பண்ண போகிறதில்ல. சரி, பாத்ரூம் ஊற்றி கழுவலாம் அப்படின்னு பார்த்தா பாத்ரூம் இருக்கிறதோட அதிகமாக நாற்றம் அடிக்கும் இல்லையா? அதனால் அந்த மாதிரியும் என்னால் பண்ண முடியாது. சரியா, நானே மோந்து பார்த்து அட்லீஸ்ட் ஸ்மெல்லை வச்சு சொல்லுடா அப்படின்னா, கோவிட் டைம்லேருந்து என் மூக்கு, அதாவது ஸ்மெல்லிங் சென்சேஷனே வந்து போயிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால யார்கிட்டயா போய் கொடுத்து குடிச்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பாட்டிலை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்னோட சேனலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ஒரு பதக்கமாக அதை முடிக்காமல் திறக்காமல் பின்னாடியே வச்சுருப்பேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடியே தோன்றின தமிழ்குடி தமிழகமே வீரனை ஊத்திக்குடி. மொத்தத்தில் வீரன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தமிழ்நாட்டு அரசோட தமிழை வளர்க்கும் விடாமுயற்சி. நன்றி.